பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி. அப்புறமா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ரைஸ் செய்யும்போது. அது வந்து கட் பண்ணி வச்சுட்டு ஆயிலை போட்டு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக ஒரு கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். நான் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமாக வந்து கலர் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக வந்து மஞ்சள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு தக்காளி எடுத்து நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக அதை நல்லா அந்த பச்சை வாசம் போட்டு நல்லா வதக்குங்க. அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதையும் வந்து வதக்குங்க. கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மஷ்ரூம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா வந்து மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி வரும். அதை வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிட்ஜ் வந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்பாத்தி, தோசை எல்லாம் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி வந்து நான் வெரைட்டி ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். ஸோ இந்த தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வச்சு ரைஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.